லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். 2023, 2024, 2025 ஆண்டுகளில் சிறப்பாக பணியாற்றிய போலீஸ் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி, மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் தமிழக முதல்வரின் பதக்கங்களை முதல்வர் விஜய் வழங்கினார். இதற்கான நிகழ்ச்சி சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானத்தில் நடந்தது. இந்நிகழ்வில் பட்டு வேஷ்டி சட்டையுடன் பங்கேற்ற விஜய் போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தமிழ்நாடு குதிரைப்படை, அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை படை, அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அணி, அணிவகுப்பின் நிறைவாக தமிழ்நாடு கமாண்டோ அணி. போதைப்பொருள் ஒழிப்பு, சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைகளில் சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகளுக்கு பதக்கங்களை வழங்கினார். ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பதக்கங்களை வழங்கினார். 665 அதிகாரிகளுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன. The medal for the meritorious service for the year 2024 is being presented to Thiru M. Stephen. The medal for the meritorious service for the year 2023 is being presented to Thiru N. Balasubramanian. The medal for the meritorious service and Tamil Nadu Chief Minister's Anna Medal for the year 2025 is being presented to Thiru S. Murugaraj. பின்னர் கடலோர காவல் நிலையங்களின் கண்காணிப்பு பணிக்காக வாகனங்கள் வழங்கும் நிகழ்வை துவக்கி வைத்தார். கடலோர காவல் படைக்கு வழங்கப்பட்ட 96 பைக்குகள் மற்றும் 42 ஜீப்புகளும் அணிவகுத்து சென்றன. அர்ப்பணித்து கொடியசைத்து துவக்கி வைத்திட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதோ கடலோர பாதுகாப்பு குழுவிற்காக புதிதாக வழங்கப்பட்டுள்ள 42 மஹேந்திரா தார் ராக்ஸ் நவீன 4 சக்கர வாகனங்களும் 96 ஹோண்டா யூனிகார்ன் 2 சக்கர வாகனங்களும் அணிவகுப்பு முறையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பார்வைக்காக கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். இதைத் தொடர்ந்து காவல்துறையில் மோப்பனாய் சாகச நிகழ்வு நடந்தது. முதல்வர் விஜய்க்கு மோப்பனாய் ராக்கி பூங்கொத்து கொடுத்து மரியாதை செலுத்தியது. பதிலுக்கு முதல்வரும் சல்யூட் அடித்து மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மோப்ப நாய்களின் சாகச நிகழ்வை கண்டு ரசித்தார். மோப்ப நாய்கள் பாப்லோ மற்றும் மாயா தங்களது வேகம், துல்லியம் மற்றும் கட்டுப்பாட்டை வெளிப்படுத்துகின்றன. ஒன்றன் பின் ஒன்றாக தடைகளை தாண்டி எந்த தயக்கமும் இன்றி எரியும் நெருப்பு வளையத்தை கூட லாவகமாக கடந்த அசத்தலான சாகசத்தை நிகழ்த்துகிறார்கள். இந்த வீர மோப்ப நாய்களுக்கும் அவற்றை அர்ப்பணிப்புடன் பயிற்றுவித்த பயிற்சியாளர்களுக்கும் தமிழ்நாடு காவல்துறையின் பின்னர் பயங்கரவாதிகளிடம் இருந்து பிணை கைதிகளை மீட்பது போன்ற ஒத்திகை நிகழ்ச்சி, காவலர்களின் பைக் சாகச நிகழ்வு ஆகியவற்றையும் முதல்வர் விஜய் கண்டு ரசித்தார். இது மோப்ப நாய்களின் ஒழுக்கம் மற்றும் துல்லியத்தின் சிறந்த எடுத்துக்காட்டு. இதற்கிடையில் ஹவுஸ் இன்டர்வென்ஷன் டீம் 1 கமாண்டோக்கள் ஃபைபர் ஆப்டிக்கல் கருவியின் மூலம் உள்ளிருக்கும் நிலைமையை உறுதி செய்கின்றார்கள்.
அருகில் நின்றபடி வருகின்றார் ஆய்வாளர் டி அன்பரசி அவர்கள். ஒருவரை தாங்கி பிடித்தபடி இருசக்கர வாகனத்தை இயக்கி வருகின்றார்.